இப்போ சுந்தர் சி இந்த ப்ராஜெக்டில் வேண்டாம், நம்மளே விளையிடுவோம், நம்ம மேல் ஒரு ஒன்றும் முழுசாக ஒரு நம்பிக்கை வரல அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துகிட்டு கடைசியாக அந்த முடிவு எடுத்துட்டார் வேணாங்கிறத. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டில் கமிட் பண்ணிவிட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா ஓப்பனாக வந்து வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்படியே சைலண்டாக போயிடலாம். ஒரு கோவத்தில் சொல்கிறார், ஒரு கோவத்தில் சைலண்ட்டாக அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம், டிலே ஆகுது, அப்புறம் விலகிட்டேன், ட்ராப் ஏதாவது ஒன்று சொல்லி அப்படியே சைலண்ட்டாக இதை வந்து வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது வெளியில் சொல்கிறாருன்னா ஒரு கோவத்தின் வெளிப்பாடு தான். கோவத்தில் மெசேஜ் அனுப்புறது, நம்பரை பிளாக் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கோவத்தின் வெளிப்பாடாக ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அந்த மாதிரி கோவத்தின் வெளிப்பாடாக அந்த ப்ராஜெக்டை இல்லை, எனக்கு இந்த ப்ராஜெக்டே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு அப்செட்டில் வந்து இன்றைக்கி அந்த முடிவு எடுத்துருக்கிறாரு. பயங்கரமான பரபரப்பான செய்தா போய் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த மேட்டர் நடந்திருக்கு. 7ஆம் தேதி ஒரு பிறந்தநாள் அன்றைக்கி இந்த பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஒரு 13ஆம் தேதிக்குள்ளேயே இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி ட்ராப்புங்கிற மாதிரி வந்திருக்கிற, இவர் வெளியிருக்கிறாருங்கிற மாதிரி வந்திருக்கணும்னு ஒரு பெரிய இதாக இருக்குது. நம்மளுக்கு காலையிலேருந்து நிறைய எனக்கு ஃபோன் கால்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அங்கே விசாரிக்கிறப்ப வரக்கூடிய முதல் தகவல் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு திருப்பி சமாதானம் பண்ணி கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனி அடுத்தடுத்து தான் தெரிய வரும். கமல் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன சார் இதில்? அதான் தெரியல. இவராக ஒரு முடிவு எடுத்து கொடுத்துட்டார் இந்த விஷயத்தில் நான் இல்லைன்னு. இப்போ கமல் சமாதானம் பண்ண போகிறாரா, இல்லை வந்து வேணாம் ரஜினி சொல்கிறத கேட்டு பண்ணுவோமா? எனக்கு தெரிஞ்சு ரஜினியோடைய சாய்ஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.